2014 தேர்தலில் திமுக அதிமுகவுக்கு மாற்றுன்னு தேசிய ஜனநாயக கூட்டணியை கட்டமைச்சதுல உங்களுடைய பங்கு மிகப்பெரியது. அந்த நேரத்துல தமிழருவி மணியன் தரகர் மணியன்னு கடுமையா விமர்சிக்கப்பட்டார். அது போன்ற விமர்சனங்களுக்கு பயந்துதான் 2016 மாற்றுன்ற முயற்சியை நீங்க கைவிட்டீங்களா? இல்லை, அன்றைக்கு நான் இது போன்ற ஒரு கூட்டணி முயற்சியை மேற்கொண்ட பொழுது யாரெல்லாம் என்னை தரகர் என்று சொன்னார்களோ அவர்கள்தான் இப்பொழுது மக்கள் நல கூட்டணியை உருவாக்குவதில் மிக கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டவர்கள். எனவே பொது வாழ்வில் இருக்கிற பொழுது மலர் கிரீடமும் தலையில் சூட்டப்படும், சந்தனம் பூசப்படுகிற மார்பில் சகதியும் அள்ளி வீசப்படும். காந்திய மக்கள் இயக்கம் காந்திய மக்கள் கட்சியா மாறிச்சு. காந்திய மக்கள் கட்சி யாரையும் ஆதரிக்காதுன்னு முதல்ல சொன்னீங்க. அப்புறம் மக்கள் நல கூட்டணிக்கு ஆதரவுன்னு சொன்னீங்க. இப்ப அப்துல் கலாம் உதவியாளர் பொன்ராஜ் அவங்களோட கட்சியில சேர்ந்து சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறதா சொல்லியிருக்கீங்க. நீங்க குழப்பத்தோட உச்சத்துல இருக்கீங்களா? எப்பொழுதுமே குழப்பமே இல்லாமல் இருப்பவன் நான். காரணம், ஒரு குறிப்பிட்ட நோக்கங்களுக்காக தன்னலம் சார்ந்த ஆசைகளுக்காக இயங்குகிற பொழுதுதான் தடுமாற்றங்கள் அதிகமாக வரும். இந்த சட்டமன்ற தேர்தலில் எல்லா தொகுதிகளிலுமே குறைந்தது 2000 வாக்குகளாவது வாங்குவோம், அப்படி வாங்கலைன்னா நான் அரசியல இருந்து விலகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. முறையான கட்டமைப்பு வசதிகள் இன்னும் பெரிய அளவுல இல்லாத நீங்க இந்த வார்த்தையை எந்த நம்பிக்கையின் அடிப்படையில சொல்றீங்க? குறைந்தபட்சம் 2000 வாக்குகளாவது 25 தொகுதிகளில் எங்களுக்கு கிடைத்தால், ஒட்டுமொத்தமாக சேர்த்தால் ஒரு 50,000 வாக்குகள் தான். 50,000 வாக்குகள் கூட 48 ஆண்டு கால அரசியல் வாழ்வில் தமிழருவி மணியனுக்காக, அவனுடைய காந்தியம் சார்ந்த இயக்கத்திற்காக, அவன் தேர்ந்து தெளிந்து நிறுத்தி இருக்கின்ற ஒழுக்கமான வேட்பாளர்களுக்காக வாக்களிக்கவில்லை என்றால் இந்த அரசியலில் நான் நீடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. விஜயகாந்தை கிங்கா ஏற்க முடியாது, ஆனால் ஜெயலலிதாவை குயினாக ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றீங்க. திமுக தலைவர் கருணாநிதியை கடுமையா விமர்சிக்கிறீங்க. உங்களுடைய இந்த செயல்பாடுகள் எல்லாம் நீங்க அதிமுகவின் சி டீம் அப்படின்ற குற்றச்சாட்டை உறுதிப்படுத்துது. அதையே நாங்க நம்ப கூடாது. எனக்கு கலைஞர் மீது கோபம் என்ன? தமிழன் என்று சொல்லி சொல்லி தமிழை அழித்தவர்களும் அவர்கள்தான், தமிழனை ஒழித்தவர்களும் அவர்கள்தான். அந்த கோபத்தினாலே தான் நான் பேசுகிறேனே தவிர கலைஞருக்கும் எனக்கும் என்ன தனிப்பட்ட பகை? ஜெயலலிதாவின் போயஸ் தோட்டத்தில் என்றாவது போய் நான் நின்று இருக்கிறேனா? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்றைக்கு நீங்கள் இப்படி இன்று ஜெயலலிதாவை எதிர்த்து பேசக்கூடிய மக்கள் நல கூட்டணியில் உள்ள ஒவ்வொருவரும் ஜெயலலிதாவிடம் சென்று சேர்ந்து அவர் பக்கத்தில் அமர்ந்து அவரிடம் தொகுதி உடன்பாடு பேசியவர்கள் தானே. ஆனால் என்றைக்காவது தமிழருவி மணியனுடைய பாதங்கள் ஜெயலலிதாவின் போயஸ் தோட்டத்தின் உள்ளே பட்டிருக்கிறதா? ஒரே ஒரு நாள் ஜெயலலிதாவை பார்க்க வேண்டும் என்ற ஆசை எனக்குள் எழுந்திருக்கிறதா? யோசியுங்கள். எனவே நான் சி டீமும் அல்ல, டி டீமும் அல்ல, இ டீமும் அல்ல. 48 ஆண்டு கால அரசியல் அனுபவம் கொண்ட நீங்க சமீபத்தில் கட்சி ஆரம்பிச்ச அப்துல் கலாமோட அறிவியல் ஆலோசகர் திரு பொன்ராஜோட சேர்ந்து கூட்டணி அமைச்சு இந்த தேர்தலை சந்திக்கிறீங்க. இது உங்களுக்கு உறுத்தலா இல்லையா? ஒரு உறுத்தலும் இதில் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லையே. நீண்ட நெடுங்காலமாக இருப்பவர்களோடு தான் அரசியல் கூட்டணி என்று சொன்னால், நேற்று வந்த விஜயகாந்தோடு அதற்கு முன்பே அரசியல் செய்யக்கூடிய நம்முடைய வைகோவிலே இருந்து கம்யூனிஸ்ட் தோழர்கள் வரை சேர்ந்து கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியம் என்ன? அது அல்ல. எப்பொழுது வந்தார்கள் என்பது முக்கியம் அல்ல, எப்படி இருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம்.